வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதும் தீபாவளி ஸ்பெஷல் தான். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் தீபாவளிக்கு என்னென்ன கார வகை பலகாரங்கள்லாம் ஈஸியாக செய்யலான்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் தீபாவளிக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக என்ன மாதிரி இனிப்பு வகை பலகாரங்கள் செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரை குலாப் ஜாமுன். என்ன இது பண்டிகை தீபாவளினா குலாப் ஜாமுன் தானா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ட்ரை குலாப் ஜாமுன். யூஸ்வலாக நம்ம ஜீராவில் ஊற வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ட்ரையாக இருக்கும். அதே சமயம் உள்ள நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணலன்னா 1 கப்பு மில்க் பவுடரும் 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப்பு பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரம் பிசைய வேண்டாம். ட்ரையாக மாவு இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு சேர இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டா போதும். கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி பிசைஞ்சிட்டு இந்த மாவை ஈக்குவல் சைஸ் பாலாக டிவைட் பண்ணிக்கோங்க. முக்கியமான டிப் என்னென்னா, ட்ரை ஜாமுனுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் பாலாக உருட்டிக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்மூத் பாலாக உருட்டிக்க போகிறோம். உள்ளங்கையில் ஒரு ட்ராப் நெய் சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த பாலை உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு லேசாக இந்த மாதிரி உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்மூத் பாலாக கிடச்சிரும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டி ரெடி பண்ணாதான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கிராக்ஸ் இல்லாமல் ஃப்ரை ஆகி வரும். நிறைய செய்கிறீங்கன்னா எல்லாத்தையும் உருட்டிட்டு கடைசியாக ஃப்ரை பண்ணாதீங்க, அது ட்ரை ஆகி கிராக்ஸ் வந்துடும். பேட்சாக உருட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு சிரப்பில் ஊற வைங்க. அடுத்ததாக சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அகலமான கடாயில் 2 கப்பு சுகரும் 1 கப்பு தண்ணியும் சேர்த்து சுகரை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ட்ரை ஜாமுனுக்கு அடுத்த முக்கியமான டிப் என்னென்னா, சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி. சிரப் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, பிசு பிசுன்னு இந்த மாதிரி ஆயிலை தொடுற மாதிரி ஃபீல் ஆகணும். அதாவது ஒரு கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்படி ஆயில் மாதிரி இருக்கணும். பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து கலந்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் பொடியோ ரோஸ் எசன்ஸோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாமுன்லாம் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துடலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை மீடியம் லோவில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமுனை மீடியம் லோலே பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஈக்குவல் சைஸ் பாலா உருட்டுறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, சின்ன குழிக்கரண்டி இல்லைனா மெஷரிங் ஸ்பூனை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈவனாக ஃப்ரை ஆகி எந்த கிராக்ஸும் இல்லாமல் அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு 10 to 20 செகண்ட்ஸ் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் போட்டு ஊற வச்சிடலாம். சுகர் சிரப் வார்மாக இருந்தால் நல்லது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஜாமுனை இந்த சுகர் சிரப்பில் போட்டு 5 to 7 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்லேயோ பாக்ஸ்லேயோ எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லா ஜாமுனும் ஈவனாக கிராக்ஸ்லாம் இல்லாமல் ரவுண்டாக வந்திருக்கு. இப்போ நான் கடைசி பேட்சையும் ஃப்ரை பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு சிரப் லேசாக ட்ரை ஆனதும் எல்லாத்தையும் சுகர் பவுடரில் கோட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், எல்லா ட்ரை ஜாமுனும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ண ஜாமுனை சேர்த்துருங்க. எல்லா ஜாமுனையும் இந்த மாதிரி லைட்டாக சுகர் பவுடரில் கோட் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான ட்ரை ஜாமுன் ரெடி. சுகர் பவுடரில் கோட் பண்ணலனாலும் இது நல்லா ட்ரையாக சாஃப்டாகவும் ஸ்வீட்னஸ் உள்ள வரைக்கும் போய் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். யூஷுவல் குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா ஜீராலே ரொம்ப ஊறி சொதன்னு ஆகி சிலதெல்லாம் உடஞ்சே போயிடும், ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்வீட்டில் ட்ரையாக சூப்பராக இருக்கும். ஸோ எப்போதும் செய்கிற ஜாமுன் தான், ஆனால் இந்த தீபாவளிக்கு நான் வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை ஜாமுனாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போ ஜாமுன் செய்யணுன்னாலும் நீங்கள் ட்ரை ஜாமுன் தான் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. நம்ம அடுத்ததாக மில்க் பவுடர் வச்சு 2 லேயர் மில்க் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்க் பவுடர் இல்லைன்னா இந்த பிளெயின் கோவா இருந்துச்சுன்னா இந்த பர்ஃபியை ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். 2 லேயர்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று பிளெயின் இன்னொன்று சாக்லேட் ஃப்ளேவர். நான் இந்த 2 லேயருக்கும் தனித்தனியாக மில்க் பவுடரை இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு
இது மாதிரி ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த ட்ரேயில் கடைசியாக கிண்டிட்டு கொட்டி கட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மில்க் லேயரை முதல்ல பண்ணிக்கலாம். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கடைகளில் மில்க் பவுடர் இல்லைன்னா மாவான்னு கிடைக்கும். மில்க் லேயருக்கு கடாயை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் உருக ஆரம்பித்ததும் இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மில்க் பவுடர் சேர்த்து கலரும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து கலரிக்கலாம். இந்த பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2.5 கப்பு மில்க் பவுடரையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் சேர்த்து கிளறும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது மாதிரி ட்ரை ஆகி அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாஃப்டாக இந்த பதத்துக்கு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இல்லைனா அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை மாற்றிக்கலாம். சர்க்கரை சேர்த்து கலர ஆரம்பித்ததும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சர்க்கரைலாம் உருகி இது அல்வா பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை எப்படி கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே கெட்டியாக ஆரம்பித்து சைடெல்லாம் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு இந்த பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிற ட்ரேயில் இதை கொட்டி இதை நல்லா சமமாக பரப்பி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா சமமாக பரப்பி இதை வச்சுருங்க. நம்ம இதுக்கு மேலே ஊற்றுற அடுத்த சாக்லேட் லேயர் பண்ணுறதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் செட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த சேம் கடாயிலே அடுத்து இந்த சாக்லேட் லேயரும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1.5 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த சாக்லேட் லேயர் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவு கூட மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் நம்ம மில்க் லேயர் பண்ண மாதிரி தான். அப்படியே ட்ரையாக இருக்கும். அப்படியே கிளற சாஃப்டாக திரண்டு வரும். இது கொஞ்சம் சாஃப்டானதும் இது கூட 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து கிளற ஆரம்பிங்க. கிளற அந்த சர்க்கரை அப்படியே இலகி கொஞ்சம் தண்ணியாக அல்வா பதத்துக்கு வரும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே கெட்டியாகி சைடெல்லாம் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் கெட்டியாகி சைடெல்லாம் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இதை நிறுத்திட்டு நம்ம ஆல்ரெடி மில்க் லேயர் கொட்டி செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இதையும் போட்டு நல்லா சமமாக இதை பரப்பிக்கோங்க. இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்டு வேணாலும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது கார்னிஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த பட்டர் பேப்பர் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை கட் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே மில்க் பர்ஃபி இல்லைனா மில்க் கேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, இப்போ 1 hour கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே அழகாக அந்த பர்ஃபி டெக்ஸ்சர்லேயே வந்திருக்குன்னு. என்ன நண்பர்களே, நீங்களும் இந்த மில்க் பவுடரை வச்சு ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. செஞ்சு பார்த்துட்டு கையோட உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்கரி ஸ்வீட் ஷாப்லலாம் இது துக்கடா கலக்கலா அப்படின்னு கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே லேயராக எப்படி இந்த மைதா பிஸ்கட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல மாவையும் சுகர் பவுடரையும் ஜலிச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஜல்லடி வச்சுட்டு 2 கப்பு மைதா மாவு, 1.5 கப்பு சுகர் பவுடர், 3 பிஞ்சு பேக்கிங் சோடா. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சொல்லணும்னா நீங்கள் 1/8 டீஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட 2 பிஞ்சு சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் அளவு வார்ம் வாட்டர் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. முக்கியமானது என்னென்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்குமா ஸ்டிஃபாக இருக்கணும்.
கடைசியாக இது கூட அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மாவு நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை திரட்டி கட் பண்ணிக்கலாம். கிச்சன் மேடையிலையோ இல்லைனா இந்த மாதிரி ஷீட்லேயோ ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்து தேய்ச்சிட்டு நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு இதை இப்படி 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் 1/2 இன்ச் திக்னஸ் வர மாதிரி திரட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். திரட்டும் போது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் திக்னஸ்க்கு திரட்டியாச்சு. இப்போ இதை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, பட்டர், ஆயில், தண்ணி இது 3ம் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணும். இல்லைனா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ண போடும்போது மாவு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்ய போகிறீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நான் கடாயில் லோ ஃப்ளேமில் ஆயில் சூடு பண்ணிட்டேன். இப்போ இதில் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெயில் போட்டதும் ஸ்லோவாக இந்த மாதிரி ரைஸ் ஆகி வரும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த முந்திரி பருப்பு, அது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்தீங்கன்னா கலக்கலா ரெடி. இந்த பிஸ்கெட் வந்து கரெக்டான ஸ்வீட்டில் கொஞ்சம் சாட் மசாலா ஃப்ளேவரில் லேயராக செம்ம சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நிச்சயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை மறக்காமல் கொடுத்துருங்க. நம்ம அடுத்ததாக ரொம்ப ஈஸியாக பாதாம் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதாம் அரைச்சி மாவு ரெடி பண்ணிவிட்டு அந்த மாவுலேருந்து இந்த பர்ஃபி பண்ண போகிறோம். பாதாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தோலை எடுத்துக்கலாம். இதை சுடுத்தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி முழு ஆல்மண்டை அரைச்சி மாவு எடுத்து தான் பண்ணணும்னு இல்லை. கடையில் ரெடிமேடாக ஆல்மண்ட் ஃப்ளார் இல்லைனா ஆல்மண்ட் மீல்னு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ இந்த ஆல்மண்டோட தோலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஆல்மண்டை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி, நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி இது மூழ்கிற அளவுக்கு நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 5 நிமிஷம் வைங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டைம் விட்டுறாதீங்க. இப்போ இது 5 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. வடிகட்டின உடனே இமீடியட்டாக நல்ல கோல்டு வாட்டரில் இதை அலசிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் நல்லா அலசிட்டு இந்த பாதாமை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தோல் தனியாக பாதாம் தனியாக வந்துடும். ஜஸ்ட்டு இப்படி 2 விரலில் வச்சு அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். எல்லா பாதாம்லேருந்தும் இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு ஒரு துணியில் அதை நல்லா பரவலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஒரேடியாக ஃபுல் ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா அந்த பாதாம்லேருந்து எண்ணெய் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக கிடைக்காது. இப்போ நம்ம பிளான்ச் பண்ண எல்லா பாதாமையும் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது ஒரு அடிகனமான இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடாயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு, அதாவது உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அதை கரைய விட்டுடுங்க. அது கரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி மீடியமில் வச்சுட்டு இதை கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் அடுப்பை நிறுத்திட்டோ இல்லைனா ஸ்லோவாக பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாதாம் மாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளற ஆரம்பிங்க. கிளற ஆரம்பிக்கும் போதே இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறும் போது அது இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா அது இந்த மாதிரி சைடெலாம் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து லேசாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். அது பிசு பிசுன்னு ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அடுப்பை நிறுத்திடலாம்.
அடுப்பை நிறுத்திட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் இந்த பாதாம் மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டி வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆறிட்டு அது கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையால் அந்த மாதிரி சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் இதை ரொம்ப ஆற விட்டுடாதீங்க. ஆற விட்டுட்டிங்கன்னா அது மேலே காஞ்சி ட்ரை ஆகிடும். அப்புறம் பர்ஃபி செய்கிறதுக்கு நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா இதை சாஃப்டான மாவாக பசைஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டர் பேப்பர் மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. ஓரளவுக்கு ஃப்ளாட்டானதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையால் இதை நல்லா உருட்டி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு திரட்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பர்ஃபி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது திரட்டிக்கோங்க. நான் இப்போ இதை ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு திரட்டிக்கிட்டேன். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது மேலே கட் பண்ண இந்த பாதாமை தூவி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கார்னிஷிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய சைஸில் ஷேப்பில் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய பர்ஃபி. ஜஸ்ட் இந்த பாதாம்லேருந்து தோல் எடுத்து அரைச்சி பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற அந்த ஆல்மண்ட் மீல் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான பாதாம் பர்ஃபி இல்லைனா பாதாம் கட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நம்ம அடுத்ததாக பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1.25 கப்பு சக்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 3 கப்பு கடலை மாவுக்கு இப்போ செய்ய போகிறேன். ஸோ 3 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்றி கரைச்சிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் பேட்டராக கிடைக்காது. அங்கங்கே குட்டி குட்டி லம்ஸ் மாதிரி இருக்கும். அது கரையிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி திக்காக கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறம் நம்ம லட்டுக்கு தேவையான பதத்துக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பூந்தி போடுறதுக்கு முன்னாடி காட்டுறேன். நான் பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை கடாயில் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன். அது சூடாகிறதுக்குள்ளே இப்போ இந்த லட்டுக்கு தேவையான பாகுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு மாவுக்கு 1.25 கப்பு சக்கரை சொன்னேன் இல்லையா, நான் 3 கப்பு மாவு எடுத்ததால் 3.25 கப்பு சக்கரை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எதில் பாகு காய்ச்சிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது கரையட்டும். இப்போவே இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓரளவுக்கு பூந்தியெல்லாம் போட்டு முடிக்கிற டைமில் இதை கொதிக்க வைக்க ஆரம்பித்தா போதும். இது நல்லா கரையட்டும். இதை வந்து கடைசியாக நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே பூந்தி பொரிக்கிறதுக்காக சுட வச்ச எண்ணெயும் சுட்டுடுச்சு. எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டதும் அது பொரிஞ்சு ரவுண்டாக பால் மாதிரி மேலே வரும். அப்போ மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக வந்துச்சுன்னா உங்கள் மாவு வந்து தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. அப்படி இல்லாமல் பால் மாதிரி ரொம்ப நீட்டாக பொரிஞ்சு வந்துச்சுன்னா மாவு வந்து திக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இங்கே நல்லா பால் மாதிரி ரவுண்டாக பொரிஞ்சு வந்திருக்கு. மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பூந்தியாக சுட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க ஜல்லி கரண்டியே யூஸ் பண்ணிக்கலாம். பூந்தி கரண்டியை வானல்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 1.5 இல்லைனா 1 கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றுனதும் மாவு அந்த கரண்டியில் இருக்க ஹோல்ஸ் வழியாக எண்ணெயில் விழுந்து பொரிய ஆரம்பிக்கும். வேணும்னா நீங்கள் பூந்தி கரண்டியை இந்த மாதிரி லேசாக தட்டி விடுங்க. இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு மாவை வந்து ரொம்ப அழுத்தாமல் லேசாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக விழும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பூந்தியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. லட்டுக்கு பண்ணுறதால பூந்தி வந்து கிறிஸ்பியாக பொரிய வேண்டாம், சாஃப்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பபிள்ஸ்லாம் அடங்கி சாஃப்டாக பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் போட்டுருங்க. அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் கொஞ்சம் ட்ரைன் ஆகட்டும். இந்த சைடு நம்ம கரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை ஸ்லோவாக கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு பாகு 1 கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. 1/2 கம்பி பதம் வர அளவுக்கு இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மீதி இருக்க மாவையும் பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டைம் இந்த பூந்தி கரண்டியில் மாவு ஊற்றும் போது அந்த கரண்டி வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
எவ்ரி டைம் கழுவணும்னு அவசியம் இல்லை, கையாலே நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா கழுவி தொடச்சிட்டு பூந்தி கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாவை வந்து ஒரு டைம் எடுக்கும்போதும் நல்லா கலக்கி விட்டு எடுங்க. அப்போ தான் கடைசி ஈடு மாவு வரைக்கும் உங்களுக்கு பூந்தி நல்லா ரவுண்டாக வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்ச பாகும் கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது சக்கரை பாகை இந்த மாதிரி 2 விரலில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு கம்பி பதம் அந்த ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்து அது உடஞ்சிடணும். அந்த பதத்தில் இதை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா சக்கரை சீக்கிரம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது இந்த சூடான பாகில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 30 to 40 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த பூந்தி நல்லா ஊறி பாகை ஃபுல்லாக இழுத்துக்கும். நடுவில் அப்பப்போ இதை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது இருந்ததை விட பாகு அளவு கம்மியாக இருக்குது. பூந்தி ஓரளவுக்கு பாகை இழுத்துக்குச்சு. இப்போ இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, கிராம்பு, கொஞ்சம் கற்கண்டு, ஒரு 4 ஏலக்காவை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக இருக்கிற அந்த பாகையும் இந்த பூந்தி நல்லா உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டேன். இந்த பூந்தி எல்லா பாகையும் நல்லா உறிஞ்சிச்சு. இப்போ இது லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு இந்த பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எடிபிள் கேம்ஃபர்னு கிடைக்கும். அது வந்து லட்டுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூந்தி எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டி லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு லட்டு பிடிக்கும் போதும் கையில் நெய் தடணும் அவசியம் இல்லை, அப்பப்போ தடவிக்கிட்டால் போதும். எல்லா பூந்தி இந்த மாதிரி லட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் சுட சுட இருக்கும்போதே லட்டுலாம் பிடிச்சிடணும் அப்படிலாம் செய்யலை. பூந்தி நல்லா பாகில் ஊறி அது ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நான் லட்டு மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஸோ ஈஸியாக நல்லா டேஸ்டியான பூந்தி லட்டு நம்ம வீட்டிலே பண்ணலாம். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சு இந்த லட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம அடுத்ததாக மில்க் பவுடரில் ஸ்டஃபிங்லாம் வச்சு காலா ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு மில்க் பவுடர் இல்லைனா கோயா மாவான்னு கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு ஸ்வீட்லெஸ் மாவாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாவா கூட 1/2 கப் அளவுக்கு துருவின பன்னீர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க. 2 டீஸ்பூன் பாலே தேவையானதாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் 1 இல்லைன்னா 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாவாலையும் பன்னீர்லையும் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மாவு பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் பாருங்கள் உடச்சா எப்படி உடஞ்சி வருது. இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக இதுலேருந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இல்லைன்னா உங்கள் ஜாமுன் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. நீங்கள் இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு திராட்சை, முந்திரி, கற்கண்டு இது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து எல்லாமே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த பாலை கொஞ்சோண்டு தட்டையாக்கிட்டு அதுக்குள்ளே இது வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கேப்லாம் இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கலாம். அடுத்து இதை ஸ்மூத்தாக கிராக்லாம் இல்லாமல் உருட்டுறதுக்கு கையில் கொஞ்சம் நெய் தடவி 2 உள்ளங்கைக்கு நடுவில் அந்த மாதிரி வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அழகாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அந்த மாதிரி கிடச்சிரும். எல்லா மாவுலையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பொரிக்கிற வரைக்கும் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா வந்து அது ட்ரை ஆகிடும். பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாகுக்கு கடாயில் 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சிட்டு கொதிக்க விடுங்க. பாகு பதம் பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வச்சுக்கோங்க. அது வந்து அந்த 1 கம்பி பதம் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த பாகு அந்த மாதிரி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சு. இதோட நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இது நிறுத்துறதுக்கு முன்னாடி 2 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம்.
அப்புறம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா இந்த பாகு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஜாமுனை பொரித்து பாகில் போட வேண்டிதான். நான் இங்கே ஜாமுன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண ஜாமுனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அடுப்பு வந்து மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். காலா ஜாமுனே வந்து கருப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா அது வேகாமலே சீக்கிரம் கருப்பாயிடும். அதனால் அதை கவனமாக பார்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் லோலே நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து இதை எடுத்துருங்க. கரெக்டான பதத்துக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவில் போட்டு ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் இதை எடுத்துடலாம். அதுக்குள்ளே அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாத்தையும். நார்மல் ஜாமுன் மாதிரி இது ஜீராவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சாப்டு நட்ஸ் போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த காலா ஜாமுன் வந்து கொஞ்சம் வார்மாக அது கூட வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பால்கோவா, பால் திரட்டு இல்லைனா மில்க் கேக்குன்னு ஸ்வீட் கடையெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் பர்ஃபி மாதிரி இருக்குமே, வீட்டில் செய்ய முடியுமான்னு யோசிக்காதீங்க, ஈஸியாக பண்ணலாம். வாங்க. இதுக்கு அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பால்கோவா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 கப்பு ஃபுல் ஃபேட் மில்கில் பண்ணேன். 12 பீஸ் கிடச்சிது. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பாலோட அளவு எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பால் சுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ளேமை வந்து மீடியம்லேருந்து குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு அப்பப்போ இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட பால் கிட்டத்தட்ட பாதியாக குறையிற அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு சுண்ட வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக பால் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அதனால் ஃப்ளேமை லோலே வச்சு பாலை சுண்ட வச்சுக்கோங்க. அதோட அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறும்போது இந்த சைடில் படிகிற ஏடையும் எடுத்து இந்த பாலோடய சேர்த்து விடுங்க. இந்த பாலேடும் பாலும் சேர்ந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண அந்த 4 கப் பால் நல்லா கொதித்து 1.5 கப் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதே மாதிரி கிளறி விட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி திரியாக வர ஆரம்பிக்கும். இது அப்படியே கெட்டியாக ஆகிற அளவுக்கு கண்டினியூஸாக இதை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 90% நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு தோணுச்சுன்னா சர்க்கரையை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து கலந்ததும் கொஞ்சம் தண்ணியாகவும் கைவிடாமல் அதை கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் மறுபடியும் இந்த மாதிரி அது கெட்டியாக ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சைடெலாம் ஒட்டாமல் நல்லா சுருளை வந்து பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நிறுத்திடலாம். இதை அப்படியே உதிரி பால்கோவா மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுலு இல்லை ரவுண்டாக ஒரு கிண்ணம் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண பால்கோவா ஃபில் பண்ணி சமமாக அதை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இது மாதிரி மேலே ஸ்மூத்தாக பண்ணிட்டீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த கேக் ரொம்ப அழகாக வரும். இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour விட்டுடுங்க. வேணும்னா நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஸ்வீட் கடை பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரியான பால்கோவா கேக்கு வீட்டிலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பால், சர்க்கரை, லெமன் ஜூஸ் இது 3 தாங்க ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. இது கூடவே இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னா பொறுமையாக நீங்கள் வந்து அந்த பாலை காய்ச்சணும், அடி பிடிச்சிடாமல். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணாலும் இந்த மாதிரி கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். பால்கோவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டுனா உடனே ஒரு 2 கப்பு பாலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி பார்த்த இந்த இனிப்பு வகை பலகாரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
இதில் மோஸ்ட்லி எல்லாமே ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பலகாரத்தை இந்த தீபாவளிக்கு செஞ்சு தீபாவளியை இனிமையாக கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.